ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மக்ரோனியை போடுங்க. உப்பு போட்டு வேக வைக்கணும். மக்ரோனி ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த மக்ரோனியை தண்ணி இல்லாமல் வடிக்கணும். வடித்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு வடைச்சட்டியில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தழை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்குங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மக்ரோனி எடுத்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வடித்து வச்ச மக்ரோனி எல்லாத்தையும் போட்டு கிளறுங்க. தேவையான அளவு உப்புலாம் போட்டு இது பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். Thanks for watching.